அவருடைய தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, இதை நாங்கள் இந்த படத்தை நாங்கள் எடுத்து ஜெயிப்போன்றதுல எங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்கு. அதுக்கு பத்திரிகை துறையில் உள்ள நீங்களாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. படத்தின் உதவி இயக்குநராக பணியாற்றி பலருக்கு அறிமுகம் அன்புடன் அழைக்கின்றேன். பத்திரிகை மற்றும் ஊடகங்களுக்கு திரும்பவும் ஒரு வணக்கத்தை சொல்லுகிறேன். என்னுடைய நண்பர் அவரே சில பேருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கொடுத்தாரு, சில பேர் நேராக போய் பார்த்தோம். சில பேர் சொன்ன ஒரே வார்த்தை, எனக்கு அவர் சாமி அப்படின்னு தான் ஏதாவது சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் நம்ம ட்ராவல் பண்ணிட்டோம். இந்த ப்ரெஸ் மீட் என்னைக்குன்னா இன்னைக்கு நம்ம ஆதிராஜா சார், ப்ரொடியூசர் சார் எல்லாம் பேசும்போது ஒரு டைமும் பார்க்கும்போதெல்லாம் இல்லை சார் நீங்கள் பண்ணலாம், உங்கள் கதையை பண்ணலாம் அப்படின்னும் போது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரினா ட்ரூவாக இருக்கணும்ல, உண்மையாக இருக்கணும்ல. சும்மா ஏதோ தானா அப்படின்னு சொல்லிட்டு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கு, எஸ் ஃபைன் டன், அதை தாண்டி அது உண்மையாக இருக்கணும். ஸோ உண்மையாக தான் இந்த படம் பண்ணியிருக்கோம். உங்கள் கையில் தரோம், நீங்கள் அதை கொண்டு போங்க. ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஸ்கூலில் எங்களை படிக்க வைக்கிறதுக்கு இந்த உங்கள் கையில் வாட்ச் இதே மாதிரி தான் கட்டிகிட்டு இருப்பாரு. அது ஃபீஸ் கட்டும்போது அந்த வாட்ச் கட்டி கொடுக்கும் போதெல்லாம் எங்களுக்கு ஒரு வழி இருக்கும். உழைப்பு, முன்னேற்றம், அந்த மாதிரி ஒரு நல்ல சப்ஜெக்ட் இந்த படம். இந்த படத்தை ஆதிராஜா இயக்குனர் திரு ஆனந்த் ரவிச்சந்திரன், நான், மெல்வின் இசையமைப்பாளர், கேமராமேன் கோபி ஜெகசீரன் இணைந்து இந்த படத்தை ஒரு தமிழ் திரையுலகுக்கு ஒரு குடும்பங்கள் கொண்டாடுற ஒரு திரைப்படமாக நிச்சயமாக நாங்கள் கொடுப்போம். இந்த திரைப்படத்தை நாங்கள் ஒரு சரியான திட்டமிட்டு இந்த திரைப்படத்தை நாங்கள் எடுக்கிறோம். சரியான நேரத்தில் இந்த திரைப்படத்தை இந்த வருடத்தில் நாங்கள் ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு தேவை. நிச்சயமாக இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையும். ஏன்னா அந்த கதையின் மேலே உள்ள நம்பிக்கை, அதுவும் ஆனந்த் ரவிச்சந்திரனுடைய வாழ்க்கையை, யதார்த்தத்தை நேரில் பார்த்த நாங்கள் இப்போ இது படமாக எடுக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தினுடைய கதையை திரு ஆதிராஜா அவர்கள் திரைக்கதையை அமைத்துக் கொண்டிருக்கிறார். மிக சிறப்பாக இரவும் பகலும் அதற்காக 2 பேரும் அவருடைய வாழ்க்கையில் நடந்ததை கதையாக சொல்லி அதை ஒரு திரைக்கதை எழுதிக்கிட்டு இருக்காரு. கூடிய விரைவில் அடுத்த மாதமோ அடுத்த மாதமோ படப்பிடிப்பை துவங்கி சீக்கிரமாகவே முடித்து விடுவோம். இதில் எந்த தொய்வும் இருக்காது, திட்டமிடல் கரெக்டாக இருக்கிறது. எந்த தடையும் இல்லாமல் இந்த படத்தை வெற்றிகரமாக எடுத்து திரையிடுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கு உங்கள் ஒத்துழைப்பு தேவை. அந்த திரைப்படத்தை பற்றி தம்பி ஆதிராஜாவிடம் சில கேள்விகள். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக, கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாக, தைரியம் தேவை. நிறைய விஷயங்கள் உண்மை சம்பவம் அப்படியே பேசியிருக்கோம். ஒரு சாதாரண ஒரு டைலரோட நிறைய விஷயங்களில் நான் ஒரு மாதிரி கம்ப்ரெஸ் பண்ணப்பட்டிருக்கேன். சொசைட்டி அப்படின்ற போது இவங்களோட லெவல் இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னோடய நோக்கம் எப்படி இருக்குன்னா, நான் தோல்வியில் இருக்கும்போது நிறைய பேர் சொல்கிற ஒரு வார்த்தை தான், உன்னோட தகுதிக்கு ஆசைப்படு டைலரோட பெருசாக யோசிக்க முடியுமா அப்படின்வாங்க. ஸோ எனக்குள்ளே ஒரு வெறி அப்பத்துலேருந்தே ஓடிக்கிட்டு இருப்பாரு. சும்மா பிறந்தோம் வளர்ந்தோம் சத்தோன்னு இருக்கக்கூடாதுடா, சாதிச்சோன்ற ஒரு டேக்லைன் இருக்கணும்டா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போகும்போது மீடியாவில் ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எமர்ஜிங் டெவலப்பர் ஆஃப் த இயர் என்ற அவார்டு வாங்கினேன். பிஸ்னஸ் அவார்ட்ஸில் எனக்கு ஒரு அவார்டு கிடச்சிது, யங்கஸ்ட் ஆண்டர்ப்ரனர் அப்படின்றது. அப்புறம் லாஸ்ட் ஒரு 1.5 month பேக்கு இன்ஸ்பைரிங் பிஸ்னஸ் மேன் ஆஃப் த இயர்னு சொல்லிட்டு இந்தியன் அவார்ட்ஸில் ஆனர் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆனர் பண்ணும்போது தான் எனக்குள்ள அது என்னென்னா, இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 13 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் போட்ட ஒரு வேலை தான்.